நம்ம ஸ்டேஜில் பார்த்து சினிமாவில் பார்த்து வியந்த ஒரு மனிதருக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அது இங்கே கஸ்டமர் கொடுத்தாங்க, அவங்களும் அலோவ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப லைஃபோட ஒரு முக்கியமான நாளில் இருக்கு. யோசிக்கிறீங்களா யார் ஒரு ரியல் எஸ்டேட்டோட சந்தை? I'm also doing another project and they are supporting that project. We'll reveal that later. இவங்க பேர் பற்றி கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்க amazing people and we did the research also. ஓகே, நீங்க எப்படி சார் அந்த முதல் அறிமுகம் இருக்கும் இல்லையா ஏஆர் ரஹ்மான் சாரோட, ஓகே இந்த மாதிரி நம்ம அசோசியேட் ஆகலாம் அப்படின்ற கான்வர்சேஷன் எப்படி நடந்தது? ஏஆர் ரஹ்மான் சார் அவ்வளோ ஈஸியாக பிராண்டோட கனெக்ட்லாம் ஆக மாட்டாங்க. நல்ல மனசோட ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நல்ல மனுஷங்களோட நல்ல மனுஷங்க எப்பயுமே சேருவாங்க. ஏன் நான் வேணும்னு கேட்டாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆக்டர் இருக்காங்க, ஏன் நான்னு கேட்டாங்க. யூஸ்வலாக நாங்கள் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வேணும்னு நினைக்கும் போது எங்களோட கோர் வேல்யூவோட கனெக்டாக ஆள் வேணும்னு நினைப்போம். ஒரு நல்ல சோல் இருக்கணும்னு நினைப்போம். என்னதான் ரியல் எஸ்டேட்டில் இருந்தாலும் வார்த்தை சுத்த இருக்கிற கம்பெனி, ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாகவும் அறம் சார்ந்த நிறுவனம்னு தர்மத்தை மீறி எதையுமே பண்ண மாட்டோம். அதுக்கு எங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சாரை தவிர வேற யாரும் தோணவே இல்லை. மாதம் 50,000 சம்பாதிக்கவங்க அந்த கனவு இருக்குங்க, மாதம் 50 லட்சம் சம்பாதிக்கணும் அந்த கனவு இருக்குங்க, 5,000 கோடி பிசினஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வீடுங்கிறது கனவு. எண்ட் ஆஃப் தி டே நம்ம வீட்ல வந்து தானே நம்ம தூங்க போறோம். வீடுங்கிறது ஒரு எமோஷன் தானே. அதுதான் ரஹ்மான் சார் நாங்கள் அப்ரோச் பண்ண காரணமாக தான். எப்படி மியூசிக் லாங்குவேஜ் இல்லையோ வீடுக்கும் லாங்குவேஜ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். வீடு வாங்குறதுன்றது வெறும் வீடு மட்டும் இல்லை, அது ஒரு லைஃப் ஸ்டைலே நம்ம வாங்குறோம். அது ஒரு பெரிய எமோஷன். என்கிட்ட ஒரு 3000 கிளைண்ட் இதுவரை வீடு வாங்கியிருக்காங்க. எல்லாரும் என்னோட ரிலேட்டிவாக தான் நான் பார்க்குறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப பாசிட்டிவா, அதாவது சிரிச்ச முகத்தோடய நிறைய எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், டாக் உடைய எம்டியான சதீஷ் சார் தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் பொன்மணி, நல்லா இருக்கேன். கண்டிப்பா, அதாவது பயங்கரமான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியுது. ஓகே, ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் உங்களுக்கு நடந்திருக்கு. வித் ஆல் த எனர்ஜி அண்ட் எக்ஸைட்மெண்ட் எங்களால் அதை பார்க்க முடியுது. எப்படி இருக்குங்க அந்த மூமெண்ட்? ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த ஒரு விஷயம் நீங்க அசோசியேட் ஆகுறப்ப அது ஒரு விதமான ப்ரைடாகவும் இருக்கும், எமோஷனாகவும் இருக்கும். எப்படி இருக்கு இப்போ? நம்ம ஸ்டேஜில் பார்த்து சினிமாவில் பார்த்து வியந்த ஒரு மனிதருக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அது இங்கே கஸ்டமர் கொடுத்தாங்க, அவங்களும் அலோவ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப லைஃபோட ஒரு முக்கியமான நாளில் இருக்கேன் பொன்மணி. ஓகே, முக்கியமான நாள் எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் வந்து லிமிட்டும் பண்ண முடியல. பட் ஆனால் அந்த சந்தோஷம் வந்து வெளிப்படுது நல்லா அழகாவே. ஓகே, நீங்கள் எப்படி சார் அந்த முதல் அறிமுகம் இருக்கும் இல்லையா ஏஆர் ரஹ்மான் சாரோட, ஓகே இந்த மாதிரி நம்ம அசோசியேட் ஆகலாம் அப்படின்ற கான்வர்சேஷன் எப்படி நடந்தது? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலிமா தான் சாரை மீட் பண்ணோம், பேசணும். அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டு விசாரிச்சுட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏஆர் ரஹ்மான் சார் அவ்வளோ ஈஸியாக பிராண்டோட கனெக்ட்லாம் ஆக மாட்டாங்க. வெரி லிமிட்டட் தான். எனக்கு தெரிஞ்சு 2-3 பிராண்ட்ஸோடு தான் அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க. வெரி லாங் பேக் ஏர்டெல் இருந்தாங்க. இப்போது நம்ம ரியல் எஸ்டேட் கம்பெனி அவங்களை அப்ரோச் பண்ணுறது எங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. சரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்ரோச் பண்ணிட்டோம். அவங்களும் ஒரு பெரிய மனசு பண்ணி அதை நல்ல மனசோட ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. எப்பயுமே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நல்ல மனுஷங்களோட நல்ல மனுஷங்க எப்பயுமே சேருவாங்க. எண்ணம் போல் தானே வாழ்க்கை. நிச்சயமா ரொம்ப நல்ல அவங்க கூட நல்ல ஃபியூச்சர் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கிற ஆசை இருக்குது. நிறைய பேசிகிட்டு இருக்கோம் சாரோட. ஓகே, கடவுள் ஆசீர்வாதம் நடக்கட்டும், எல்லாம் நடக்கும்னு நம்புகிறேன். எஸ், இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு ஆட் ஆன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட உங்களுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் வந்திருக்கும் இல்லையா, இந்த மாதிரி அசோசியேஷன் ஆக போகிறோம் அப்படின்னா என்னென்ன கேள்விகள் கேட்டார்? ரொம்ப அழகாக கேள்வி கேட்குறீங்க. இதுவரை யாரும் இந்த மாதிரி கேட்கல. ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஏன் நான் வேணும்னு கேட்டாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆக்டர் இருக்காங்க, ஏன் நான்னு கேட்டாங்க. நான் அதை மேடையில் சொன்னேன். யூஸ்வலாக நாங்கள் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வேணும்னு நினைக்கும் போது எங்களோட கோர் வேல்யூவோட கனெக்டாக ஆள் வேணும்னு நினைப்போம் பொன்வாணி. ஒரு நல்ல சோல் இருக்கணும்னு நினைப்போம். வார்த்தை கரெக்டாக இருக்கிற ஆளுங்களாக இருக்கணும்னு நினைப்போம். நல்ல வேல்யூஸ் இருக்கிற கம்பெனி. என்னதான் ரியல் எஸ்டேட்டில் இருந்தாலும் வார்த்தை சுத்த இருக்கிற கம்பெனி, ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாகவும் அறம் சார்ந்த நிறுவனம். தர்மத்தை மீறி எதையுமே பண்ண மாட்டோங்க. அதுக்கு எங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சாரை தவிர வேற யாரும் தோணவே இல்லை. நம்ம அப்ரோச் பண்ணோம், அந்த மிராக்கிளும் நடந்துருச்சு. ஓகே, அவர்கிட்ட எந்த கேள்விகளும் வரலையா?
வந்துச்சு. ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் கேட்டாங்க. அவங்க ரொம்ப பெருசாக திங்க் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்காங்க, எங்கள் இண்டஸ்ட்ரி ஃபெல்லோ டெவலப்பர்ஸ்ட்ட கேட்டிருப்பாங்க. என்னை பற்றி எல்லாருமே கொஞ்சம் எங்கள் நிறுவனத்தை பற்றி எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லுவாங்கங்க. நாங்கள் யார் கூட அசோசியேட் ஆனாலும் ட்ரூ ஹார்ட்டாக தான் இருப்போம். ஓகே. ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்கு ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் நடந்துருதுங்க. ஆமா. எங்கள் வெண்டாராக இருக்கட்டும் இல்லை, என்னோட ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டர் இன்னும் என்கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கான்ட்ராக்ட் பண்ணார். என்னோட ஃபஸ்ட்டு வெண்டார் எனக்கு அந்த சப்ளை பண்ணுவாங்கல்ல, சாண்ட் சப்ளை ஆமா. பண்ணுவாங்க. இன்னைக்கு வரையும் எனக்கு சப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே. எங்க கூட சேர்ந்து அவங்களும் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஓகே. நாங்கள் அன்னைக்கு ஒரு பில்டிங் கட்டினோம், இன்னைக்கு 25 பில்டிங் கட்டுறோம். அன்னைக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினோம், இன்னைக்கு 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். அவங்களும் வளர்ந்துருக்காங்க, நாங்களும் வளர்ந்துரும். எங்களை ட்ரஸ்ட் பண்ணி யார் வேணால் கூட வராங்க. ஒரு பெரிய பிராண்ட் அம்பாசிடர் சைன் பண்ணியிருக்கோம். நல்லது நடக்கும் நம்புகிறோம். கண்டிப்பா இது ஒரு பெரிய ஒரு மொமெண்ட் தான் உங்களுக்கு நிச்சயமா. அண்ட் இப்போ இந்த மொமெண்ட்ல சார், இப்போ நீங்க அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் மாதிரி அதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா விஷயங்களும் ஆட் பண்ணியிருப்பீங்கல்ல, இப்போ பண்றப்ப அதே மாதிரியான ஒரு விஷயம் தானே இருக்கும் உங்களுக்கு? ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது எங்களோட நாலேஜ் வந்து வெரி லிமிட்டடுங்க. ஓகே. என்னோட 25 26 வயசில் ப்ராஜெக்ட் பண்ண இன்னைக்கு எனக்கு 42 வயசு. அன்னையோட இன்னைக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது. அன்னையை விட இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்னைக்கு 3000 ருபீஸ் வித்த இடத்துல இன்னைக்கு 10,000 ரூபா விற்கிது. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட எல்லா வாழ்நாள் சேவிங்ஸ் லட்சியமே அதுதான் சார். வீடு வாங்கணுன்றதா வாழ்க்கையோட லட்சியமாவே இருக்கு எல்லாருக்கும். எல்லாருக்குமேங்க. ஆமா. பொன்வாணி இதை சொல்லணும். ஆக்சுவலாக மாதம் 50,000 சம்பாதிக்கிறவங்க அந்த கனவு இருக்குங்க. மாதம் 50 லட்சம் சம்பாதிக்கணும் அந்த கனவு இருக்குங்க. 5000 கோடி பிசினஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வீடுங்கிறது கனவு. எண்ட் ஆஃப் தி டே நம்ம வீட்ல வந்து தானே நம்ம தூங்க போறோம். அந்த வீடுங்கிறது ஒரு எமோஷன் ஆமா, தானே. கண்டிப்பா. அதுதான் ரஹ்மான் சார் நாங்கள் அப்ரோச் பண்ண காரணமும் அதுதான். எப்படி மியூசிக் லாங்குவேஜ் இல்லையோ வீடுக்கும் லாங்குவேஜ் இல்லைன்னு நான் சொல்வேன். உலகத்துல எல்லா மனுஷங்களும் வீட்டுக்கு தானே போய் ஆகணும். ஆமா, அதோட நம்ம கிரியேட் பண்ண ஒரு உலகம் தான் நம்மளோட வீடு. நம்ம ஃபேமிலி, நம்ம Yes. பசங்க, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சொந்தக்காரங்கன்னு இருக்கிற ஒரு உலகம் வந்து ஒரு மனுஷன் வந்து ரொம்ப அறிவை யூஸ் பண்ண வேணாம், இதயத்தை யூஸ் பண்ற இடம் வீடு தானே. அதனால ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குங்க. நாங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் பெரிய பெரிய லார்ஜ் கம்பெனியில் நாங்களும் ஒருத்தங்க இன்னைக்கு சென்னையில். அதை விட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் எனக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டே பொறுப்புணர்வு அதிகமாகிட்டே இருக்கு. ஆமாங்க. ஓகே. இப்போ வந்து முதல்ல வீடு வாங்க போறேனா அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது? ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, நீங்கள் வீடு வாங்கினா பொறாமப்படுவாங்கல்ல, ஆமா. அவங்கள்ட்ட கேட்காதீங்க. ஓகே. தப்பான கைடன்ஸ், தப்பான அட்வைசஸ் வரும். ஆமாம் ஆமாம். நீங்கள் ஒரு நகை வாங்கினா, ஒரு கார் வாங்கினா, ஒரு வீடு வாங்கினா சந்தோஷப்படுவாங்கல்ல, அவங்கள்ட்ட ஐடியா கேளுங்க. ஓகே. நம்ம நல்லா இருக்கணும்னு நல்லா நினைக்கிறோம். இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடியா கேளு. ஃபர்ஸ்ட் அதுதான். அடுத்து ஃபாலோ பண்ணி எதை சொல்லணும்னு நினச்சா, ஒரு அப்ரூவல்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணி. இன்றைக்கெல்லாம் எல்லாமே ஆன்லைன்லேயே கிடச்சிருது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா, அப்ரூவல் இருக்கா இல்லையா, ரெரா இருக்கா இல்லையா, எல்லாமே இருக்குது. ஒரு நல்ல அட்வொகேட்டாக ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. அந்த பில்டரை பற்றி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது, டைமுக்கு வீடு கொடுத்துருக்காங்களா, குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்களா, ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் நல்லா இருக்கா. இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் கிடச்சிருது, கூகுள்லேயே கிடச்சிருது. இன்றைக்கி நீங்கள் டேக் டெவலப்பர்ஸ் கூகுள் ரிவ்யூ போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் எங்கள்கிட்ட வாங்கின எல்லா கஸ்டமர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. ஓகே. அதெல்லாம் செக் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஹேண்ட் ஓவர் பண்ண ப்ராஜெக்ட்டில் போய் கேட்கலாம். நீங்கள் லைஃப்பில் ஒரு வீடு 2 வீடு தான் வாங்க போகிறீங்க. ஆமா. போய் ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணி, இப்போ இவங்க இந்த பில்டர் கரெக்டாக நடந்துக்கிறாங்களா, சொன்ன டைத்துக்கு கொடுத்துருவாங்களா, ப்ரைஸ் மட்டும் பார்க்காதீங்க. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் Time and டைம் quality. ஸ்பெண்ட் பண்ணி. நம்ம யூஸ்வலாகவே நம்ம மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலிங்க. வீடுனா அவ்வளோதான். நல்ல ரிசர்ச் பண்ணுவாங்க, Yes. நல்ல அனலைஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆன்லைனில் எல்லாமே கிடைச்சிருது. நிறைய கேள்விகளோட உங்ககிட்ட வருவாங்கல்ல சார்? ஒரு வீடு வாங்கணும்னா அப்படி சாதாரணமா விட்டுற மாட்டாங்க. இதை விட ஆயிரக்கணக்கில் கேள்விகள் உங்களை நோக்கி வரும். இன்னைக்கு கேள்விகள் நிறைய குறைஞ்சிருக்கு போல. ஏன்னா ரிசர்ச் அவங்களே பண்ணிடுறாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணிடுறாங்க. நல்ல லொக்கேஷன் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மெட்ரோவோ, ரயில்வே ஸ்டேஷனோ, பஸ் ஸ்டாண்டோ பக்கத்தில் இருக்குது. நல்ல வாட்டர் நல்லா இருக்கிற இடத்துல தான் ப்ரொவைட் பண்ணுவோம். எங்கள் இன்ஜினியரிங், நான் சிவில் இன்ஜினியர். நான் இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் நடத்துகிற ஒரு கம்பெனியில் வீடு வாங்குறது எப்பயுமே சேஃபுங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் விலை கொடுத்து வாங்கினாலும் பில்டிங் நல்லா வரணும், டைமுக்கு வீடு கொடுக்கணும். அவங்க எனி ரூல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். கவர்மெண்ட் ரூல் ஒரு இன்ச்சு கூட டிவியேட் பண்ண மாட்டோம். சொன்ன குவாலிட்டியில் கொடுத்துருவோம். ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறோம், ஒரு ப்ளே ஏரியா கொடுக்குறோம், ஒரு தேட்டர் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம். ஒரு 50 அம்யூனிட்டிஸ் சொல்கிறோன்னா இன்னும் 2 அம்யூனிட்டிஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் என் ப்ரௌச்சரில் இருக்காது. நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அதை கஸ்டமருக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படின்னு. என்ன நம்பி வாங்குறாங்க. வீடு வாங்குறதுன்றது வெறும் வீடு மட்டும் இல்ல, அது ஒரு லைஃப் ஸ்டைலே நம்ம வாங்குறோம் அது அப்படின்றது ஒரு பெரிய எமோஷன். ஓகே. என்கிட்ட ஒரு 3000 கிளைண்ட் இதுவரை வீடு வாங்கியிருக்காங்க. எல்லாரும் என்னோட ரிலேட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அவங்க இன்னொரு அண்ணனாவும் தம்பியாவும் பையனாவும் தான் பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறாங்க. எஸ். இப்போ வீடு வாங்குற இடத்துல வந்து நிறைய பேர் அவசரப்படுவாங்க. அவசரப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்களா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்து யோசிச்ச விஷயங்கள்னா?
என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அவசரப்பட்டு யாரும் வீடு வாங்குறது இல்லைங்க. Okay. மேபி விலை கம்மியாக இருக்குன்னு ஆ. எங்கேயாவது போய் வாங்குவாங்க. அதை மட்டும் பார்க்காதீங்க. ஏன் ஒருத்தரால் விலை கம்மியாக கொடுக்க முடியுங்கிறத யோசிக்கணும். யோசிக்கணும். அதை யோசனை பண்ணாலே யாராவது விலை கம்மியாக கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஓகே, குவாலிட்டியில ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு சம்திங் ரீசன் இருக்கும் இல்லைங்க. ஓகே. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ம். அது நியாயமாக இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். அது இல்லாமல் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், இப்போ எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் பண்ண தெரியாது, எனக்கு ஒரு மியூசிக் பண்ண தெரியாது, ரெப்யூட்டடான ஆளுங்கள்ட்ட பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே. எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் பண்ண தெரியுமா, பட் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் இந்தியாவில் யார் பண்ணுறா, நான் அவங்கள்ட்ட வாங்கிடுறேன். அப்போ அந்த மாதிரி குவாலிஃபைட் பீப்புள் கிட்ட போய் நம்ம ரொம்ப சூஸ் simple. பண்ணிக்கணும். Right. ஓகே, அடுத்தடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு? நீங்க நிறைய அட்வான்ஸ்டா நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? சோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன? ஆமாம், அப்கமிங் ப்ராஜெக்ட் முன்னாடி இப்பயே எங்ககிட்ட ஒரு மோர் தென் 20 ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங் இருக்கு பொன்வாணி. கலாட்டா நேயர்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஆ. சென்னையோட எல்லா இடத்துலையும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நீங்கள் OMR, ECR, GST எல்லா இடத்துலயுமே மேப்ல எல்லா இடத்துலயும் டாட் வச்சிடலாம். ஆமாம், சென்னையோட ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ சிட்டிலையும் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கோம். சூளைமேடு, அண்ணா நகர், கீழ்பாக் அப்படின்னு சைன் பண்ணியிருக்கோம். இப்போ வெஸ்டர்ன் பெல்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட் க்ரோயிங் இருக்குங்க. போரூர், வலசரவாக்கம், புந்தமல்லி அப் டு காஞ்சிபுரம் வரையும். நியூ ஏர்போர்ட் வந்து பரந்தூர் வருது இல்லைங்களா, அது வரையும் எங்களோட வெஸ்டர்ன் பெல்ட்டில் எங்களுக்கு மோர் தென் 5-6 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. ரொம்ப நல்ல மக்கள் ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்த கிளைண்ட்டில் ஒரு 40-50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15-20 பேர் OMR சைடில் வாங்கினவங்க, ஒரு 8-10 பேர் தாம்பரம் சைடு வாங்கினவங்க, ஒரு 20-25 பேர் வந்து வெஸ்டர்ன் பெல்ட்டில் வாங்கினவங்கங்க. எங்களை மக்கள் நிறைய சென்னை ஃபுல்லாகவே ஏற்றுக்கிட்டாங்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்கை பொறுத்த வரையும் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 20-30 லேக்ஸ் பிளாட்ல இருந்து ஒரு 50-60 லட்சம் அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 crore அப்பார்ட்மெண்ட் இருக்குது. வில்லாவும் 1.3 crore அப் டு 4 crore வரை இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டும் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. லைஃப் ஸ்டைல் எனக்கு இப்போ நான் என்கிட்ட 2 கோடி 3 கோடி ரூபா பணம் இருக்குது. பெஸ்ட் அப்பார்ட்மெண்ட் எனக்கு வேணும்னா போரூரில் நம்மளோட பால்மெண்டிசன் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. நீங்கள் துபாயில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஓகே, சென்னைக்குள்ள ஒரு துபாய். அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் வென்டிலேஷன் இருக்கும். ரொம்ப லக்ஸரி. மினிமம் 2 கார் பார்க்ஸ் 3 கார் பார்க்ஸ் எல்லா வீட்டுக்குமே. ஒரு கார் பார்க் இல்லை. எல்லா லைஃப் ஸ்டைல் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ப்ராஜெக்ட் விட்டு வெளில வேலைக்கு தான் போவீங்க, இல்லை பிஸ்னஸ் தான் போவீங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே வர மனசு வராது. எல்லா ஜிம் இருக்கும், எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ளார இருக்குங்க. ஓகே. அதாவது நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களை எங்கள் ப்ராஜெக்ட் கொண்டு வந்து காட்டும் போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அதனால மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, நீங்க சொல்றதே தெரியுது. கண்டிப்பா அதை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தையும் தூண்டுறீங்க. இப்ப மறக்க முடியாத நிறைய ஃபீட்பேக்ஸ் உங்களை நோக்கி வந்திருக்கும் இல்லையா? ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து பண்ணியிருக்கோம், குவாலிட்டியா மக்களுக்கு ஒரு டெலிவரபிள் கொடுத்துருக்கோம் அப்படின்றப்ப அவங்க கிட்ட இருந்து ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா வரும் நிறைய கமெண்ட்ஸ். அது உங்களுக்கு ரொம்ப எமோஷனலான விஷயம்னா? ஒரு 4-5 இருக்குங்க. யூஸ்வலாக எங்களுக்கு நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கிற கம்பெனி. நான் ஏற்கனவே சொன்ன வேல்யூஸும் சென்டிமெண்ட்ஸும் இருக்குது. யூஸ்வலாக எங்களுக்கு நிறைய பெரிய நம்பிக்கை இருக்குது. இறைவன் மேலேயும், வாஸ்து மேலேயும், மனைடி சாஸ்திரத்து மேலே பெரிய நம்பிக்கை இருக்குங்க. நான் அதை ட்ரஸ்ட் பண்ணுறேன். நான் ரிசர்ச் பண்ணாலும் நான் தயார் இல்லை. நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னோட வீடோ என்னோட ஆஃபீஸோ வாஸ்துப்படி மனைடி சாஸ்திரம் ஃபாலோ பண்ணி மேபி நம்மளோட அஸ்ட்ராலஜி பார்த்து ஏதோ ஒன்று பண்ணணும்னா நாங்கள் அதை பண்ணுறோம். ப்ராஜெக்ட்ஸ்லையும் எல்லா ப்ராஜெக்ட்லையும் பண்ணுறோம். எங்களுக்கு நிறைய எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எனக்கு கிளைண்ட் இருக்காங்க. ஆனால் என் நம்பிக்கை நான் விட்டு கொடுக்கறது இல்லை. எங்கள் விட்ட வீடு வாங்குறவங்க மேலே மேலே ஃப்ளரிஷ் ஆகிட்டே இருக்காங்கங்க. ஒரே ஃபேமிலியிலேருந்து எங்கள்கிட்ட 9 பேர் 10 பேர் வீடு வாங்கியிருக்காங்க. ஒருத்தரே 4 வீடு 5 வீடு வாங்கியிருக்காரு. பரம்பரையா அங்கதான் வாழ போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 15 வருஷத்துல இதெல்லாம் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 15 இயர்ஸ் தான் ஆகுதுங்க. ஒரே ஃபேமிலியிலேருந்து 9 வீடு வாங்கின ஃபேமிலி இருக்காங்க. அவங்களே 4-5 வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க மாமா ஒன்று வாங்கியிருக்காங்க, பெரியப்பா ஒன்று வாங்கியிருக்காங்க, சித்தப்பா ஒன்று வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டே இருக்காங்க. எங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 40% ரெஃபரல் தாங்க. என்னோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட், என்னோட வெண்டார், என் கூட ஏற்கனவே எங்கள் கம்பெனியோட பழகினவங்க தான் எங்கள்கிட்ட வீடு நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அதை ட்ரஸ்ட்டு வந்து நம்ம பில்ட் பண்ணிடுறோம். சொன்ன டைத்துக்கு சொன்ன குவாலிட்டி கொடுத்துட்றோம் பொன்வாணி. எஸ், கண்டிப்பா நீங்க பேசுற விஷயங்கள்லயே அவ்வளோ தெளிவு இருக்கு. அதனாலதான் மக்கள் உங்ககிட்ட அந்த ட்ரஸ்ட்டை நோக்கி வந்துட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னுமே உங்களுக்கு நிறைய சக்சஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ எம் சோ ஹாப்பி டாக்கிங் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பொன்வாணி. நன்றி நேயர்களே. எல்லாருக்கும் வணக்கம். நான் சதீஷ்குமார், மேனேஜிங் டைரக்டர் டேக் டெவலப்பர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் ஜாம்பவான் ஏஆர் ரஹ்மான் சாரோட டேக் டெவலப்பர்ஸ் வந்து பிராண்ட் அம்பாசடராக சைன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். மோர் தென் 5 ப்ராஜெக்ட்ஸ் அவங்க முன்னிலையில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. டேக் டெவலப்பர்ஸ் இதுவரையும்
15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 110 ப்ராடக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். 3000க்கும் மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நிறைய பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதுனால பெரிய ஜாம்பவானான நல்ல இன்டெகிரிட்டியும் நல்ல டிவைன் சோல் இருக்கிற ஏஆர் ரஹ்மான் சார் வேணும், எங்கள் பிராண்ட் அம்பாசிடராக வேணும்னு நாங்கள் நினச்சோம். அவங்களும் அதை அக்ரி பண்ணி ஒரு ஃபேமிலி மாதிரி எங்கள் கூட ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில். இன் ஃப்யூச்சர் வேறு சிட்டியில் போகணுங்கிறதுனால தான் இதை பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போரூர் ஏரியாவில் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம். ஒயம்ஆர் சைடில் ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு வில்லா ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறோம். 20 லட்சத்திலிருந்து 4 கோடி வரையும் நம்மக்கிட்ட பிளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, வில்லாஸ் எல்லாமே இருக்குது. சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்குது. சிவகங்கையிலையும் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ரியல் எஸ்டேட்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ டேக் டெவலப்பர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற ஒரு டீசன்ட் நிறுவனம். சொன்ன டயத்துக்கு சொன்ன குவாலிட்டிக்கு ப்ராஜெக்டை கொடுப்போம். எங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். பிராண்ட் அம்பாசிடர் போனோம் அப்படின்னா அவங்களோட கோர் வேல்யூவும் அவங்களோட ஒரு இன்டெகிரிட்டியும் எங்கள் பிராண்டோட அந்த வேல்யூஸும் ஒன்றா இருக்குது. அதனால தான் அவங்கக்கிட்ட போனோம். இன் ஃபியூச்சர் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கோம். ட்ரிச்சி அண்ட் மதுரை ரொம்ப சீக்கிரம் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்டே ரெடி ஆயிடுச்சு. பெங்களூர், ஹைதராபாத் போகிறோம். அதுக்கு மேலே வெளிநாடுகள்லையும் போய் ப்ராஜெக்ட் பண்ணுங்கிறது தான் நம்மளோட விஷனாக வச்சுருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இல்லை யோசிக்கிறீங்களா யார் ஒரு ரியல் எஸ்டேட்டோட சந்தை? Initially, I'm also doing another project and they're supporting that project. We'll reveal that later. இவங்க பேர் பற்றி கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்க amazing people and we did the research also. And I'm also, I construct schools and எனக்கு ஒன்றுமே தெரியாது construction பற்றி. So I'm a student because we have to know when you expand. I'm an educationalist now. They've been asking, இது எப்படி பண்ணீங்க. I started as a musician, அவர் அப்படி சிம்பிளாக ஆரம்பித்தார். நானும் ஒரு கீபோர்ட் பிளேயராக ஒரு கம்போசர் ஆகிட்டு and traveled from Chennai to Mumbai to UK to US and Dubai. So I'm very thrilled to see your projects and inspiring. Thank you so much. என் ஃபேமிலிக்கு தெரியும், என் பசங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு அப்புறமும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. மேபி அவங்க பசங்க அவங்க தான் ட்ரெயின் பண்ணணும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எனக்கு. ஒரு மேபி சொல்லாமான்னு தெரியல, சொந்த வீடு இல்லாத ஒரு ஃபேமிலி நாங்கள். இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2000-3000 பேருக்கு வீடு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்துருக்காரு. மேபி எங்கள் கஸ்டமர்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும். கடவுள் செகண்டரி தான். பர்சனல் லைஃப் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போவேன், நல்லா சாப்பிடுவேன். மேபி 2-3 விஷயம் வெளியில் சொல்ல முடியாது. பர்சனல்லாம் ஒன்றும் இல்லை, 99% பிஸ்னஸ் தாங்க. வீடுன்றது தமிழ்நாட்டில் சென்னையில் தான் பிறந்தேன். அண்ட் ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு செட்டில் டவுன் இன் UK, US, UAE. But நம்ம லாங்குவேஜ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ். ஸோ என் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் சொல்கிறீங்க, இந்த லொக்கேட்டலில் இருக்கீங்க நீங்கள், இன்னும் நீ அங்கே போயிடலாமே, போயஸ் கார்டன் போகலாமே. பட் ஐ திங்க் இட்ஸ் மெமரிஸ், இட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக் போத், ரைட்? எனக்கு நிஜமாவே நான் சொல்றேன், நீங்க ரஹ்மான் சார் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா அவரோட கொலாபரேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் தாட். வை ரஹ்மான் சார், இந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? என் மனசுக்குள்ளாரையும் பாலா மனசுக்குள்ளாரையும் எங்கள் ஃபேமிலிக்குள்ளார இதை பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் எங்கள் சைஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது நாங்கள் எங்கள் பிராண்டோட நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பிராண்ட் அம்பாசிடர் சூஸ் பண்ணியிருக்கோம். கிளாமர் வேணும்னு நாங்கள் நினச்சதில்லை. ஏன்னா வீடு தான் மெயின்,
ப்ராஜெக்ட் தான் மெயின், அடுத்து தான் பிராண்டு, மார்க்கெட்டிங், எனி அவங்க பார்க்க வைக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாம் பண்றோம். ஒரு 2-3 மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 செகண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த கேள்வி ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு 2 மாசமா நான் தூங்கும்போது ட்ராவல் பண்ணும்போது இதே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் நம்மளை எப்படிலாம் நல்ல மனுஷங்களை சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹியூமன் பீயிங் ஏற மனுஷங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு நல்ல சோல், ஒரு டிவைன் சோல், மனசுல இருக்கிறத பேசுறவங்க, ஆல்வேஸ் ஹம்பிள். நிறைய விஷயம் எங்களோட அந்த வேல்யூஸ்ல சாரோட வேல்யூஸ் வந்து ஒத்து போச்சு. மெயின் அதுதான். கமர்ஷியல்ஸ் அடுத்து. அவங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் என்கிட்ட என்ன டேர்ம்ஸ் கூட பேசல. இந்த ஸ்டேஜ் வந்து உட்காந்துட்டாங்க. ஹானஸ்ட் இது. டப்புன்னு உண்மையை சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? நீங்க மனசுல இருக்கிறது பேசுறவர் தான். இது நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு பாவனா. ஆக்சுவலா நானும் பாலாவும் மேபி லவ்வர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க வைஃப் வந்திருக்காங்களான்னு தெரியல. நான் எப்படி டேக்கை நினைக்கணும், எனக்கு அப்புறம் அவன் தான் டேக் அவ்வளோ நேசிக்கிறான். அந்த மாதிரி என் பசங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு ரொம்ப ஒரு 4 வீடு, என்னோட வருஷம் 7-8 crores 10 crores இருக்கும்போது என் கூட வந்தார் அவர். இன்னைக்கு இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 1000 crores டச் பண்ணுறோம் சேல்ஸ். நீங்கள் அது இந்த மாதிரி நிறைய நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் அந்த நல்ல சோல் வேணும்னு நாங்கள் நினைச்சோம். ஃபேஸ் வேணும்னு நாங்கள் நினைக்கல எங்கள் பிராண்டுக்கு. அப்புறம் இன்னொன்று ரொம்ப ஒரு பர்சனலாக இருக்கும். நான் சார்கிட்ட நான் 2-3 டைம் மீட் பண்ணேன், பேசலாம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கு நான் 6th படிக்கும்போது எங்கள் அம்மா தவறிட்டாங்க. 10th வரையும் படிக்க முடிஞ்சது. திருப்பி சென்னைக்கு வேலைக்கு வர வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பார்ட் டைம் படித்தேன். என்னோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் நான் 15 வயசில் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். நான் சாரோட பேட்டி பார்த்தேன், அவங்க 13 வயசில் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 years ஒரு கோட் இருக்கு, 10,000 hours யார் ஒருத்தங்க வேலையை மட்டும் நினைக்கிறாங்களோ அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் மாஸ்டர் ஆயிடுவாங்க. நம்ம முன்னாடி இருக்கிற லெஜண்ட் அவங்க ஒரு 10-12 years ஒர்க் பண்ணதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கொண்டாடப்படுற ஒரு ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், சார் எனக்கு எங்கள் வீட்டு வசதினால சினிமாவும் மியூசிக்கும் நீங்கள் தான் எனக்கு அறிமுகமானீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய லெஜண்ட்ஸ் இருக்காங்க, பட் பாட்டுன்னா எனக்கு ரஹ்மான் சார் பாட்டு தான் தெரியும். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் வந்து இன்னும் 2-3 மியூசிக் டைரக்டர் பாட்டு நிறைய கேட்பாங்க. நான் ரஹ்மான் சார் பாட்டு மட்டும்தான் கேட்பேன். அவங்களுக்கு எனக்கு சண்டை வரும். நான் சொன்னேன், நான் எனக்கு ரேடியோ வந்தப்போ எங்கள் வீட்டில் டிவி வந்தப்போ ரஹ்மான் சார் பாட்டு தான் இருக்குது. இப்போவும் சண்டை வரப்போகுது. இப்படி மாட்டி விட்றீங்க பார்த்தீங்களா? அந்த ஹம்பிள் பேக்ரவுண்டே எங்கள் 2 பேரையும் கனெக்ட் பண்ணிச்சுங்க. மோர் தேன் நாங்கள் ட்ரை பண்ணோம். அவங்க ரொம்ப பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு மேபி இதெல்லாம் ஒரு ஐ திங்க் பீனட்ஸ். எங்கள் லைஃபுக்கு, எனக்கு, எங்கள் நிறுவனத்துக்கு சாரு மாதிரி ஒரு லெஜண்ட் அவங்க பிராண்ட் அம்பாசிடராக வந்ததும், இந்த மேடையில் உட்காந்துருக்கிறதும், இப்போ சொன்னாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கலக்குறீங்கன்னு, உலகம் ஃபுல்லாக அவங்கள பார்த்து இல்லையா. நான் ஆக்சுவலாக கிருஷ்ணா சார் மூலிமா தான் அவங்கள சாரை மீட் பண்ண முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் நான். அவர் ஆனால் ரொம்ப ரஹ்மான் சார் வந்து ஒரு இமயமலைன்னா அதில் ஒரு 10% இருக்கார். சாரும் பேச மாட்டாங்க, அவரும் பேச மாட்டாங்க. அவர் என்னை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு 4 மணி நேரம் பேசுகிறேன். சார் எப்படியாவது எனக்கு சாரை கூப்பிட்டு வந்துருங்க, என் லைஃப்பில் நான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். எப்படி தமிழ் ரூட்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஹம்பிள்ல இருந்து வந்து இங்கேருந்து அடுத்த லெவல் போய் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல். நான் கேட்டேன், 5 ஹாலிவுட் படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க. ஹாலிவுட் படத்துக்கு நம்ம என்னங்க சென்னையில் ஒரு மூலையில் குட்டி குட்டி பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பெருசாக இல்லையே. அவங்க ட்ராவலாக இருக்கட்டும், அவங்க ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும். நான் லாஸ்ட் டைம் கேட்டேன், சார் எப்படி சார் இப்படிலாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா, ஒரு டைம் ஃப்ளைட்டு பிடிச்சி போனால் உடம்புலாம் டயர்டாயிருது. அவர் இப்போது இன்னைக்கு எங்கேயோ ட்ராவல் பண்ண போகிறாங்க. நேற்று தான் வந்தாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. அவசியம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு அடுத்த மாதம் தான் டைம் இருக்குது, இன்னைக்கு முடியாதுன்னா ஓகேன்னு சொல்லுவோம். இல்லை நம்ம சொல்லிட்டோம், நம்ம செஞ்சிடலான்னு கிருஷ்ணா சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். கூட உங்கள் கூடவே நாங்கள் இருப்போம், எங்கள் கூட நீங்கள் இருங்க. எப்பயுமே வார்த்தை கொடுத்துட்டா தலையை அடமானம் வச்சாவது நாங்களும் எங்கள் நிறுவனமும் செஞ்சிருவோம்.
நாங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் கூட நிற்க முடியுமோ நிற்போம் சார். தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல். கலக்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, இதை நான் வந்து நிறைய தடவை பல மேடைகளில் பார்த்துருக்கேன். ஃபார் ரஹ்மான் சார் யாராவது ஒருத்தர் குட்னஸ் காமிச்சாங்கன்னா டேலண்ட்டை பார்த்தாருன்னா சின்ன குழந்தையா மாறிடுவார், டப்புன்னு அப்ரிஷியேட் பண்ணிடுவார். அண்ட் தட் இஸ் ஐ திங்க் தட்ஸ் வை ஹீ இஸ் த கைண்ட் ஆஃப் ஹியூமன் பீங் வி ஆல் அப்சல்யூட்லி லவ் அண்ட் அடோர். ரஹ்மான் சார் நீங்கள் வந்து ஒரு குளோபல் ஐகான், அதனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனுமே உலகத்தில் எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ட் யூ டேக் தட் வித் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய டீம் தே did their research about DAC developers. அவங்கள பற்றின என்ன விஷயம் உங்களுக்கு அப்பீல் பண்ணுச்சு? ஓவராக யோசிக்கக்கூடாது. ஓரளவுக்கு பண்ணலாம். அண்ட் ஐ ஆல்சோ see the future. இப்போ வந்து தமிழ்நாடு they say that it's the second richest state and is into infrastructure. I feel partnering into much more bigger projects later. I am also interested in architecture. பார்த்தீங்கன்னா we have a farm. அதில் வந்து எங்கள் அம்மாவுக்கு பீஸ் கார்டன் ஒன்று, அப்புறம் கண்டெய்னர் வச்சு probably India's first container studio. அதுக்கப்புறம் we opened something called the Cafe Music Conservatory. And hopefully we're planning a big school, like redefining education, music education. So when I looked at him, I said, I want to ask all those questions. இந்த பொருள் எங்க கிடைக்கும், எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கிறீங்க. So it's not just ambassador, and I'm very involved and interested in expanding my education systems also. And still Tamil Nadu we don't have like India le so long we don't have entertainment proper infrastructure for theatre. And idella I think we can only do with partnership, hopefully. On the base level,